தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் கலந்துரையாடலுக்கு தமிழ் நியூஸினுடைய முதன்மை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம் சார். நாடாளுமன்றம் வந்து கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கி இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலேபரமாக தான் போய்கிட்டு இருக்குது. 3வது முறையாக பிரதமர் மோடி பதவி ஏற்றதிலிருந்து ரிவர்ஸ் கியர்ல தான் பாஜக போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த மசோதா வந்து இப்போ தாக்கல் தான் பண்ணிருக்கிறாங்க. அது நிறைவேற வாய்ப்பே இல்லைன்னு தான் வல்லுநர்கள் சொல்றாங்க. அமித்ஷா வந்து அம்பேத்கரை பத்தி இழிவாக பேசி இருக்கிறாரு. இது இன்றைக்கு பெரிய ஒரு பூகம்பமா வெடிச்சிருக்குது. எதிர்க்கட்சிகள் சும்மா விட போறதில்லை அப்படிங்கறது தெரியுது. எப்படி பாக்குறீங்க? அதாவது அம்பேத்கர்ங்கிற ஒரு பெயர் வந்து ஃபேஷனா போச்சு, பேசுறதே ஃபேஷனா போச்சுன்னு சொல்றாரு அவரு. இன்னைக்கு அம்பேத்கருங்கிறது ஒரு பெரிய மாடல். அவரு நீங்க அதை ஒத்துதான் ஆகணும். அதாவது சங் பரிவார்களும் பாஜக தரப்பும் என்னன்னா அவரை ஒரு ஜாதி தலைவரா அவரை வந்து சுருக்க ட்ரை பண்றாங்க. அதுதான் அவருடைய பேச்சு. அப்ப அந்த ஒரு வார்த்தை அப்படிதான் இருக்காது. பட் அம்பேத்கர் அப்படி கிடையாது. அவர் வந்து அரசியல் சாசனத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஒரு மாடல். அவர் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய சாயலும் அவருடைய தாக்கமும் இருக்கு. என்ன காரணம்னா அந்த காலத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்க வந்து தீண்டாமையும் இருக்கட்டும், சாதி பாகுபாடும் இருந்தப்போ ஒரு கோட்டு போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் வந்து அவர் பாதிக்கப்பட்டவர். அதனாலதான் ஒரு கட்டத்துல மதத்தை விட்டு வெளியே போக வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். அவ்வளோ வழி அவருக்கு. அதுதான் உண்மை. நீங்க அதனால நீங்க இந்த மதம் அந்த மதம்லாம் இல்ல, அந்த ஒரு பெரிய வழி காரணமா தான் வெளியே போனார். அதனால நீங்க அந்த ஏதோ ஒரு கோபத்துல அமித்ஷா வந்து அது அம்பேத்கருங்கிற ஒரு வார்த்தை வந்து ஃபேஷனா போச்சுங்கிறது எப்படி அவர் சொன்னாருன்னு தெரியல. அவர் என்ன அடிப்படையில் அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னு தெரியல. ரெண்டாவது இன்னும் என்ன சொல்றாரு, 100 முறை அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்றீங்க, இதேக்கு பொதுவா இறைவன் பெயரை சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கிறாரு. ஒரு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன வார்த்தை இதுன்னு தெரியல. அது ஏன், என்ன காரணம், ஏன் விரக்தியின் விளிம்பா, ஏன் அப்படி ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பதட்டம். நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உச்சகட்ட பதட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததே அதானி விவகாரத்தை வந்து மடைமாற்றுவதற்கு தான் அப்படிங்கிறது தான் முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்தா நமக்கு மெஜாரிட்டி இல்லை. இப்ப நேத்து வந்து ஒரு பெரிய ஷாக் வந்து அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னா, பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு 20 எம்பி கொறடா உத்தரவையும் மீறி அவைக்கே வரல. அப்பனா கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி வந்து எப்படி கட்சியையும் ஆட்சியையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு, மோடி வந்து ஒரு இரும்பு மனிதரு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகுருன்னுலாம் பெரிய அளவுக்கு பிம்பத்தை உருவாக்கி இருந்தாங்க. அவங்க கட்சி எம்பியே ஒரு 20 பேர் வந்து கொறடா உத்தரவையும் மீறி வரல அப்படின்னா இப்ப கதிகலங்கி இருக்கிறாங்களா? கட்சிக்குள்ள பிஜேபிக்குள்ளேயே வந்து அவர்களுக்கு எதிரி உருவாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்காங்களோ, அதை வந்து இப்போ டைவர்ட் பண்றதுக்கு தான் அந்த இஷ்யூவை டோட்டலா மறைச்சிட்டு பண்றதுக்கு இப்ப அம்பேத்கர் விஷயத்தை வந்து வேணும்னே அமித்ஷா பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. இப்ப அந்த விஷயம் எல்லாம் டோட்டலா அமைங்கிருச்சு பாத்தீங்களா? ஆமா, அவ்வளவுதான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி அதானி முடிஞ்சு அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் போச்சு. அதுக்கு இப்ப அடுத்த கட்டமா அம்பேத்கர் அவங்களே ஒரு உருவாக்குறாங்க. அதாவது ஒரு விஷயத்த உருவாக்கி இப்ப நீங்க கண்டிப்பா இனிமே என்ன ஆக போகுது, இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்ங்கிற மாதிரி வேற என்ன காரணம்னா மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆனா இவங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன் பாரு, அதுக்கு ஒரு காயப்படுத்துவாரு, அது வேற மாதிரி பேசுவாங்க. எதிர்கட்சிகள் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு 10 நாள் ஓடிடும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி அதானி மேட்ரு எல்லாமே முடிஞ்சு போயிடும். யாரும் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் முடிஞ்சுன்னா அதானியை பத்தி யாரும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிருது இல்ல. பார்லிமெண்ட்ல தானே இதை பத்தி பேசுறோம் நம்ம. அதுக்குதான் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இந்த செஷன் வந்து முடியுது. 20ஆம் தேதியோட டிசம்பர் 20ஓட முடியுது. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி கிடையாது. நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறப்பவே தெரியுது. மெயின் அஜெண்டா வந்து அவங்களுக்கு அதானி விவகாரத்தை மடைமாற்றணும். இப்போ நேற்றுக்கு முந்தின தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வருது. அமெரிக்காவில் வந்து மூக் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்திய அதிகாரிகளுக்கு வந்து பல 100 கோடி வந்து லஞ்சம் கொடுத்து தான் பல ப்ராஜெக்டுகளை வந்து இது பண்றாங்க
அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. நீங்க எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 அறிக்கை வந்திருக்கும். ஒரு சிஏஜி அறிக்கை வந்திருக்கும். அப்புறம் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய அறிக்கை வந்திருக்கும். அந்த அறிக்கையில பார்த்தீங்கன்னா, 7,50,000 லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை வந்துச்சு. அத வந்து அந்த விஷயத்த மடைமாற்றுவதற்கு பல யுக்திகள வந்து பாஜக கையாண்டுச்சு. குறிப்பா நிதின் கரெக்ட். கட்கரியோட துறையில தான் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வந்துச்சு. 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 16 கோடி ஆகும்னா, இவங்க 250 கோடி வரைக்கும் செலவு பண்ணி அரசு கஜானால இருந்து பணத்த எடுத்திருக்கிறாங்கன்ற லெவலுக்கு குற்றச்சாட்டப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, சிஏஜி. ஆ அதானி விவகாரம் லஞ்சம், அப்புறம் இப்போ நேற்று தினத்தில வந்து இந்த தொடர்ந்து 10 ஆண்டு காலத்தில வந்து பல்வேறு துறைகள்ல பல வகைகள்ல வந்து ஊழல் நடந்திருக்குது. ஊழல ஒழிக்க வந்த உத்தமர்கள் நாங்க தான்னு மாறு தட்டி பெருமையா பேசின மோடி, இப்ப இந்த மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்கிருவாருன்னு ஊடகங்கள் எழுதிறக்கூடாதுன்னு தான் அம்பேத்கர் விஷயத்தையே இப்ப கையில எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதுல நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? இல்ல உண்மைதான். நீங்க வந்து ஏற்கனவே நீங்க கடந்த தேர்தல்லயே ராமர் கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டாந்து, அதுல மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகி, அவருக்கு வந்து ராமர் கை குடுக்கலையே. அவங்க அத ம். வச்சுதான் பெருசா கொண்டாடணும்னு பார்த்தாங்க. ஊபில ஒண்ணும் பெரிய லெவல்ல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸ் உடைய வளர்ச்சியும், அடுத்த கட்டம் நம்மளுக்கான அடுத்த தேர்தல், இந்த தேர்தல்லயே காங்கிரஸ் கொஞ்சம் ஏமாந்துடுச்சு. அப்படிதான் நம்ம சொல்லணும். இந்த தேர்தல்ல. ம். அதனால அடுத்த தேர்தல்ல டெல்லி எலக்ஷன் வருது. அதுக்கு அடுத்தது ஊபி வரும். எலக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த ஆமா. தேர்தல் எல்லாம் நம்ம அடி வாங்குவோம். கண்டிப்பா அடி வாங்க போறாங்க. பிஜேபிக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதா எல்லாத்துடைய பார்வையா இருக்கு. ஸோ இப்படி ஒரு ம். சூழ்நிலையில நம்மளுடைய அஜெண்டா நம்மளுடைய அஜெண்டானா ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. ஸோ அதையாவது நம்ம ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது பிஜேபி. அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து கண்டிப்பா. மத்தபடி மக்கள் மக்கள் விஷயத்த பத்தி எல்லாம் நம்ம பெருசா கவலைப்பட வேணாம். நம்ம ம். நம்ம கட்சிக்கான சில அஜெண்டாவையாவது நம்ம நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ்ஸையாவது நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்கு தான் பிஜேபி வந்து இன்னைக்கு முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. நல்ல விஷயமா தெரியுது. ஏன்னா வேற மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லையே. பார்லிமெண்ட்ல ம். பெருசா ஒண்ணுமே இல்லை. அதுக்கான ஒரு பேசுறதுக்கோ அதை திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடுச்சு. பிஜேபி இந்த முறை பண்ணிருக்குது. பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இவ்வளோ ஒரு கலைபுரத்தோட இது தேவையாது. எவ்வளவோ ம். விஷயங்கள் இருக்கு. இப்ப முடிச்சுட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அம்பேத்கரோட முடிக்குது. இந்த 2 நாள்ல முடிய போகுது இது. ஆட்டோமேட்டிக்கா ம். மக்கள் எல்லாம் மறந்துட போறாங்க. அதானிய மறந்துட்டாங்கங்கிறதுனால அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நம்ம மறந்தாலும் அமெரிக்கா மறக்காது ம். அதானிய. ஏன்னா அவங்க இருக்காங்க. என்ன ஆமா. அட்லீஸ்ட் அவரை கூப்பிட்டு விசாரிங்கன்னு கூடாது. விசாரிங்கன்னு கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில பிஜேபி இன்னைக்கு இருக்குது. அவர் ஒரு ம். தொழிலதிபர் அவ்வளவுதான். இத்தனைக்கும் பிஜேபி காரர் கூட கிடையாது. ஒரு ம். தொழிலதிபர் ஊழல் பண்றாருன்னு ஒரு வெளிநாடு எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லுது. ம். கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லலாம். ஒரு சம்மன் கொடுத்து நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு. இல்ல இன்னொன்னு, ஆமா. இப்போ நேற்று அதுக்கு முந்தைய தினத்தில பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் கிட்ட மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க பதில் சொல்றாங்க. இந்தியாவுல வேலைவாய்ப்பு வந்து உண்மையாகவே வேலையின்மை அப்படிங்கிறது அதிகரிச்சுருக்கு அப்படின்னு அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க. பல லட்சம் இளைஞர்கள் வந்து வேலை கிடைக்காம இன்னும் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க ஒரு செய்தி. இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பொருளாதார வேகம் வந்து 4.6 குறைஞ்சிருச்சு. இது மந்த நிலையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு செய்தி வந்துச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இறக்குமதி மதிப்பு வந்து 2,00,000 கோடி கோடியா 2,00,000 கோடி முன்னாடி இருந்து ஏற்றுமதி மதிப்பு 2,00,000 கோடியா இருந்து இப்போ வந்து அது கம்மியாயிருக்கு. இறக்குமதியினுடைய இது வந்து அளவு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு அது சரியா இல்ல. அதுக்குன்னு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கு. அத தாண்டி போக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏற்றுமதி இந்தியாவுல குறையுதுன்னா, உள்நாட்டு உற்பத்தி குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா அறிகுறிகளுமே மந்த நிலையை நோக்கி கொண்டு போகுது. கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி செய்த டிசாஸ்டரஸ் அட்மினிஸ்ட்ரேஷனால தான் இது இப்படி ஒரு நிலைமை உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் விஷயத்துல நீங்க சொல்றீங்க கரெக்ட் உண்மை. பாத்தீங்கன்னா விலைவாய்ப்பு விலைவாசி உயர்வை வந்து கட்டுப்படுத்தவே முடியலையே பாஜகவால. ம். 3 முறை என்னட்டாங்க. எந்த விதத்திலயும் அவங்களால இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த விஷயமா யாரு எது கேட்டாலும் அதுக்கு பதில் இல்ல.
விவசாயிகள் விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் ஹரியானா டெல்லி பார்டர்ல இன்னைக்கு அவங்க மேல தடியடி, அவங்களுக்கான அந்த வாய்ப்பு, அவங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிறது இந்த மத்திய அரசு கேட்கறது கூட மாட்டேங்குது, கேட்க கூட மாட்டேங்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க அவங்களுக்கான விஷயத்த நம்ம அதாவது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்ல சில விஷயங்களுங்கிறதுக்காகவே மட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத நீங்க கொண்டாந்து அதுல வேணும்னே அதுல ஒரு பிரச்சனை பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களே தாண்டி வேற எதுவும் இந்த மக்களுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். கண்டிப்பா சார். இப்போ எதிர்க்கட்சிகள் இந்த அம்பேத்கரை இழிவா பேசின விவகாரத்த அமித்ஷா மன்னிப்பே கேட்டாகணும் அப்படின்னு போராட்டத்த காலையிலேருந்து பெருசா பெரிய லெவல்ல போராட்டம் பண்றாங்க. மோடி வந்து கார்கே அவர்களையும், ராகுல் காந்தி அவர்களையும் தனி அறையில சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இந்த போராட்டத்த பெருசுபடுத்தாதீங்க. இத அப்படியே உட்டுருங்க. அவரு ஏதோ இதுல பேசிட்டாரு நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு சமரச பேச்சுவார்த்தை போனதாக செய்திகள் வருது. அது அத எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்ல இல்ல அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு அதுல அந்த மாதிரி விஷயத்த வந்து காங்கிரஸ் அவ்வளவு ஈஸியா விடாது, விட்டு கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. என்னன்னா இதுல ரெண்டு விஷயம். அவங்க கூப்பிட்டு இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா ராகுலையும் கார்கேயும் எதுக்காக கூப்பிட்டுருந்தாங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மன் பதவி இப்ப காலியா இருக்கு. அவர் யாரை கொண்டாடணும் அப்படிங்கிறதையும் மெம்பர்ஸ் கொண்ட அது சம்பந்தமா டிஸ்கஷனுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த அம்பேத்கர் விஷயத்துக்காக வந்து வாங்கன்னா வரப்போறது இல்லை இவரு கார்கே ராகுலும். ஸோ அதனால நீங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சம்பந்தமா சேர்மன் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா டிஸ்கஷனுக்குன்னு கூப்பிட்டு தான் பேசியிருக்காங்க. பேசி கிட்டத்தட்ட பேசி ஃபைனல்ல வந்து திருப்பி நீங்க சொன்ன மாதிரி மோடி வந்து இல்ல இல்ல இது தேவையில்லாம இஷ்யூ பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு. பட் அவங்க பெருசா அதை ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டெல்லி நண்பர்கள் சொல்ற தகவல். அதனால இந்த விஷயத்துல அமித்ஷாக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடி தான், பாஜகவுக்கு நெருக்கடி தான், இது மோடிக்கு பெரிய சங்கடம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா. இப்போ பீகார், அப்புறம் உத்தரப்பிரதேசம், டெல்லி இங்கெல்லாம் இப்ப ஆமா வந்து அவங்களுடைய கொள்கை தலைவராகவே அம்பேத்கர் போட்டோ பின்னாடி அம்பேத்கரையும் பகத்சிங் நிச்சயமா இந்த ஒரு இஷ்யூவ கண்டிப்பா இப்ப ஆல்ரெடி இந்தியா கூட்டணி தொடர்ந்து எல்லாருமே அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி பாஜக பாக்குறீங்க? சிஎம் ஆமா நம்ம சிஎம் உடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. நீங்க கனிமொழி எம்பி கூட அவங்க கூட பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தையை வந்து மிகப்பெரிய தவறான ஒரு வார்த்தைய அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கண்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்துல கடைசி கட்டமா வேற வழி இல்ல. அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்டுதான் ஆவார். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் இதை சொல்லல, நான் அப்படி சொல்லலைங்கிற மாதிரி அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவன் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது பிஜேபி நினைக்கிற மாதிரியோ மத்தவங்க நினைக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அம்பேத்கர் இஷ்யூ அவ்வளவு ஈஸியா புறந்தள்ளி விட முடியாது. அதனால கண்டிப்பா அதை மன்னிப்பு கேட்டுருவாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. நான் தான் நினைக்கிறேன். ஆமா. இப்போ இது வந்து அமித்ஷா மேல உரிமை மீறல் கொண்டு வர்றதாக திட்டமிட்டிருக்கிறதாக. அது போக இப்போ நம்ம தமிழ்நாட்டுல அம்பேத்கர் தன்னுடைய கொள்கை தலைவரா ஏற்றுக்கொண்ட விஜய் கிட்ட இருந்து இன்னும் எந்த அறிக்கையுமே வரல அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பி இருக்கு இயல்பா. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல உண்மை. நீங்க எல்லாமே இப்ப இவரு கூட கேட்டிருக்காரு ஒரு கேள்வி. நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய வன்னி அரசு கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்காரு என்ன ஆச்சு விஜய் என்ன ஆச்சுன்னு. விஜய்க்கு வந்து விஷயம் தெரியுமானே தெரியலையே. அரசியல் முழு நேரம் அரசியல்வாதிக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தெரிய வாய்ப்பு. அவர் ஒரு பார்ட் டைமா இருக்காரு. ஒரு ஷூட்டிங்ல இருக்கிறவருக்கு வந்து சாயங்காலத்துக்கு மேல தானே அவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஒரு 6:30-7 மணிக்கு வேணா அறிக்கை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுதான் உண்மை. அதனால இன்னும் ஒரு முழு நேரம் அரசியல்வாதியா வரல. அவர் தானே கடைசி படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். அவர்கிட்ட டே டு டே அஃபேர்ஸ் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வரும், கொஞ்சம் லேட்டா வரும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். இதோட டெவலப்மெண்ட் அடுத்து என்ன வருதுன்ற பேசலாம். நன்றி சார். சரி சந்திர, நன்றி சந்திர, தேங்க்யூ.